நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். It makes me happy to see that you're here because you are the future of Tamil Nadu. All of you know the situation in the country today. An economy that used to be among the fastest growing in the world has been condemned and pretty much destroyed. Economy which was one of the fastest growing in the world has been destroyed. Demonetization, a bad GST, and then the way the government responded to COVID has ruined our economy. ஜிஎஸ்டியை தவறாக பயன்படுத்தியது கோவிட் என்கிற தொற்று நோயை கட்டுப்படுத்துவதில் கவனக்குறைவாக நடந்தது. இதன் காரணமாக இன்றைக்கு மிகுந்த சிரமங்களை இந்தியா அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. Has now become our weakness. இந்தியர்களுடைய பலமாக எது இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு பலவீனமாக மாறி இருக்கிறது. And the reason is that the leadership of this country does not understand this country, is ignorant about this country and is arrogant. அதற்கு காரணம் இன்றைக்கு இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு இந்தியாவினுடைய நிலைமையை புரிந்து கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. அதனால் ஏற்பட்ட பாதிப்பு தான் இவை. If there is anything that our religion, our history, our culture teaches us, it is the importance of humility. It is respecting other people. And these are the things that Tamil culture and Tamil history values. The Prime Minister believes that one idea, one language, one history should be imposed on India. ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே நடைமுறை என்பதை இந்தியாவில் புகுத்த முயற்சிக்கிறார். He thinks just because he can blackmail the government of Tamil Nadu, he can control the people of Tamil Nadu. அவர் நம்புகிறார் தமிழக அரசை பயமுறுத்துவதைப் போல, தமிழக அரசை தன்னுடைய கைக்குள் வைத்திருப்பதைப் போல தமிழக மக்களையும் நடத்தலாம் என்று அவர் கருதுகிறார். He has obviously not read the history of Tamil Nadu. தமிழகத்தினுடைய வரலாற்றில் இதை போல் நடந்தது கிடையாது. Because if he had read the history of Tamil Nadu, he would have understood that the Tamil people only accept respect. தமிழக வரலாற்றை பார்க்கிற பொழுது, தமிழகத்தினுடைய நடைமுறையை பார்க்கிற பொழுது தமிழக மக்கள் எதிர்பார்ப்பது சுயமரியாதையை மட்டும்தான். You can get much more from Tamil people with love and affection than you can ever get with arrogance and hatred. தமிழக மக்களிடமிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் அடையலாம். ஆனால் அவர்களுக்கு அன்பையும் மரியாதையும் தந்தால் அவர்களிடமிருந்து எதையும் நாம் பெறலாம். And that is the spirit with which I come here. அந்த காரணத்திற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த உணர்ச்சியின் காரணமாகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். I have not come here to tell you what to do. நான் இங்கே வந்திருப்பது நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வதற்காக வந்திருக்கிறேன். I don't want to tell you about my Man Ki Baat. நான் என்னுடைய மன் கி பாத்தை சொல்வதற்காக நான் இங்கே வரவில்லை. I want to hear your Man Ki Baat. நான் உங்களுடைய மன் கி பாத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். I want to understand your problems. நான் உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். And I want to help you to get a government that listens to the poor people, the weak people of Tamil Nadu.
நான் உங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்கத்தை தர வேண்டும் என்பதற்காக ஏழை மக்களுடைய சாதாரண மக்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்கிற அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். A government that allows young Tamil people to dream. A government that allows young Tamil people to dream of a great future. தமிழக மக்களுடைய தமிழக இளைஞர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்தை தருவதற்கான ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். You know my relationship with the Tamil people. உங்களுக்கு தெரியும் என்னுடைய உறவு தமிழக மக்களிடம் எத்தகைய உறவு என்பது உங்களுக்கு தெரியும். It is not a political relationship. இது வெறும் அரசியல் ரீதியான உறவு மட்டுமல்ல. It is a family relationship. இது ஒரு குடும்ப உறவு. You treated my grandmother, my father like family. நீங்கள் என்னுடைய பாட்டியையும் என்னுடைய தந்தையாரையும் உங்களுடைய குடும்பத்தவர் போல நேசித்தீர்கள். And I will never be able to forget that. நான் ஒரு காலத்திலும் அதை மறக்க மாட்டேன். So I come here as a family member. அதனால்தான் நான் ஒரு குடும்ப உறுப்பினராக இங்கே வந்திருக்கிறேன். And I come here with honesty to continue this relationship with you. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் நேர்மையாக சொல்கிறேன், இந்த உறவை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And I see my job as working with you to defend your culture, your language, your tradition. என்னுடைய கடமை என்பது உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்களுடைய நாகரிகத்தை காப்பாற்றுவதாக, பாதுகாப்பதாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். I am confident that in the coming election we will form a new government. நான் உறுதியாக நம்புகிறேன் வருகின்ற தேர்தலில் ஒரு புதிய அரசாங்கத்தை நாம் அமைப்போம். That will look after the interests of the weak and the poor in Tamil Nadu. அந்த அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கிற ஏழை மக்கள், எளிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கும். And I'd like to thank all of you for coming here today and listening to me. நீங்கள் அனைவரும் இங்கே வந்து என்னுடைய உரையை கேட்டமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். Thank you. Nandi. நன்றி நன்றி. லைவ்ல கொடுத்துட்டேன். ஸ்கிரிப்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஸ்கிரிப்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஸ்கிரிப்ட் மட்டும் போட்டு